சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரை அடுத்த காலாப்பூர் பகுதியில் விவசாயம் செழிக்க வேண்டி மீன்பிடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விவரங்களை செய்தியாளர் மீரா மைதீன் வழங்க கேட்கலாம். மீரா மைதீன், வணக்கம். கள விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டத்தில் பொதுவாக கோடை காலத்தில் விவசாயத்திற்கு பயன்படுத்திய தண்ணீர் போக மீதி உள்ள நீரில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கமாகும். அதன் அடிப்படையில் இந்த வருடம் மீன் பிடிப்பது என கிராம மக்கள் முன்னிலையில் முடிவு செய்யப்பட்டு அதற்காக சுற்றுப்புற கிராமங்களுக்கு மீன்பிடி திருவிழா குறித்து அறிவிப்பு செய்யப்பட்டது. அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை முதலே காலாப்பூர், சூரக்குடி, சுல்லாம்பட்டி மற்றும் புதுப்பட்டி போன்ற பல்வேறு கிராம பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ் வாலா பி தி பாஸ். பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்க ஒன்று கூடினர். கிராம மக்கள் மீன்பிடிக்க வெள்ளை வீசி அனுமதி தெரிவிக்கவே மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்ற கிராம மக்கள் தாங்கள் வைத்திருந்த ஊத்தா, கச்சா போன்ற வலைகளை கொண்டு மீன்களை பிடித்தனர். இதில் பங்கேற்ற அனைத்து கிராம மக்களுக்கும் நாட்டு வகையான கெண்டை, விரால், சீசி போன்ற பலதரப்பட்ட மீன்கள் கிடைத்ததால் மிக்க மகிழ்ச்சி அடைந்து வீடு திரும்பினர். விவரங்களுக்கு நன்றி மீரா மைதீன்.